இப்ப இந்த ட்ரெஸ்ஸ பத்தி நான் என்ன சொல்றது? ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்காது. இங்க பாருங்க, இதுதான் என்னோட பைஜாமா. இந்த ஷிப்ப ஓட்டுறது நான் தான். அதனால எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது இந்த விண்வெளிக்கு வந்து அவளுக்கு மண்டை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். கதையை முடிச்சிட்டு அப்புறமாவும் பையன் கதையை முடிக்கிறேன். அப்புறமும் கூட வந்தானே அவனையும், எல்லாத்துக்கும் மேல என் வாழை வெட்டினானே அவனை சும்மா விட போறதில்ல. அவனுக்கு எல்லாரையும் விட தண்டனை பெருசா இருக்க போகுது. நீ ஒரு அரக்க. உன்னோட உடம்பை இங்கே விட்டுட்டு போக கூடாது. உன்னை புதைச்சாதான் பிரச்சனை வராது. மொட்டை, உனக்கு அவ்வளவு ஆசையா? தலைவர் திமிங்கலம் தானோ கடலில் சேரும் அந்த உங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப் நீங்க பார்க்கணுமா? என்ன நிஜமாவா சொல்றீங்க? உங்ககிட்ட ஸ்பேஸ் ஷிப் இருக்கா? இருக்கலாம். All my friends are toxic, all ambitionless, so rude and all. போதும், நிறுத்திக்கலாம். நான் சும்மா விளையாண்டேன். நான் உண்மையிலேயே உன்னை அடிச்சேன்னு நீ நினைச்சிட்டியாப்பா? உன்ன மாதிரி ஒரு மனசாரி கூட நான் எப்படி சண்டை போட முடியும்? ஆக்சுவலி உன் கூட சேர்ந்துடலாம்னு நினைச்சதா நான் இங்க வந்தேன். என்னப்பா, நீ என்ன கோவா டூர்க்கா போற? இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஸ்பேஸ்ல குளிரா இருக்கும், அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொன்னல. இப்படி கோமாளி மாதிரி வந்து நிக்கிறியே. நான் ஹேர் கட் எல்லாம் பண்ணிருக்கேன் பாத்தியா? நாங்க இல்ல, அந்த சயன். நீ அந்த சயனை தான் கொல்லணும். என்ன கோர்த்தா விடுற? வந்து என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னோட 9 வயசுல இருந்தே நான் ஜூடோவை கத்துக்கிட்டேன். அந்த விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. ஜோக் அடிச்சேன். வரியா வரலையா? இருங்க. யஜ்ரோபி, அந்த சயான் பாக்குறதுக்கு ஏதோ பெரிய அரக்க கொரிலா மாதிரி மாறி இருக்கான். பாத்தீங்கல்ல? எங்களுக்கு கண்ணு தெரியலன்னு நினைச்சியா? மாட்டேங்கிறானே. எப்பா அடிச்சியா அடி வாங்கினேங்கிறத தெளிவா கொஞ்சம் யோசியேன். வேண்டாம், வழி தாங்கல. பேசாம நாம ஒன்னா சண்டை போடலாமா? தயவு செஞ்சு என்ன விட்டுரு. எனக்கு சாக விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னியே. கோஹான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். என் குழந்தைய போட்டு இப்படி பண்ணிருக்கானே. கோகு தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். கோகு, நானும் நமக்கு உங்க கூட வரேன். ஹேய், என்னடா கண்ணா பேசுற நீ? இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஜோக்கெல்லாம் அடிக்க கூடாது, சரியா? கவலைப்படாத, கோஹானுக்கு எதுவும் ஆகல. அடிபட்டு இருக்கிறது கோகுக்கு தான். உயிரோட இருக்கான், ஆனா உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. ஏய், நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? நான் ஜீனியஸ்னு தெரியும்ல. அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுதல்ல. ஏன்னா நேத்து நைட் தான் நான் இத பத்தி படிச்சேன். இப்ப பாருங்க. இப்ப என்ன போ நடக்குது? வந்ததுல இருந்து நீ அவனை கண்டுக்கவே இல்ல. உன் குழந்தைய கீழே வச்சுட்டு உன் புருஷனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாக்குறியா? என்ன வாய் ரொம்ப ஓவர் ஆகுது. என்னால முடியாது. ஏய் கோகு, இவளை வச்சு எப்படிப்பா நீ சமாளிக்கிற? இந்த பேக் எல்லாம் எங்க வைக்கிறதுன்னு சொல்ல. எங்கயோ கொண்டு போய் வச்சு தொலைங்க. சீக்கிரமா பண்ணுங்க. ஒருவேளை பச்சை மிளகாய் எதுவும் கடிச்சிருப்பாளோ? அத ட்ரை பண்ணுங்க. இருங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தானா? நீங்க 9045YX னா சொன்னீங்க. உனக்கு புரிஞ்சதுல அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு புரியல. ஹேய், டிவி ஆன் பண்ணி நியூஸ்ல என்ன வருதுன்னு பாருங்க. ஓ, நீதானா? நான் கூட என்னடா நர்ஸ் பளபளன்னு வந்துட்டாளேன்னு பார்த்தேன். கண்டிப்பா லேண்ட் பண்ண இடத்துல தான் இருக்கணும். ஹேய், ஆமா, ராடிக்ஸ் இங்க வந்தானே, அத கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்ல, நம்மளால முடியாது. கோஹான் பண்ண காரியம் அப்படி. ஏன் புள்ளல்ல? ஆமா, நானும் கொஞ்ச நாள்லயே சரியாயிடுவேன் டாக்டர் சொன்னாரு. ஆனா நான் கலகலன்னு பேசுறது புடிச்சிருச்சா, அதான் இருக்க சொல்லிருக்காரு.
நீங்க அப்படியே SW66 வழியா போய் கொஞ்சம் அடங்கறியா SU83/9045 நம்ம வேற கிரகத்துக்கு கூட்டிட்டு போகிறதா இருந்த ஒரே ஸ்பேஸ் ஷிப் அதுதான் இப்ப அதுவும் போயிடுச்சா? அப்பனா வாய்ப்பும் போயிடுச்சு. ஜீனியஸ்னு சொன்னா மொத்தத்தையும் ஜீனில போட்டு கரைச்சிட்டான். ஆமா, வேற வழி இல்லையே. பிக்கலோ அவன்கிட்ட அடி வாங்கி இறந்து போனதான் என்னால ஏத்துக்க முடியல. நல்ல வேலை என் உயிருக்கு எதுவும் ஆகல. கோஹான் உண்மையிலே உன் அடையாளம் தெரியல. உன் முடிக்கு என்னாச்சு? கொட்டிடுச்சா? இல்ல, இத பார்த்துட்டு எங்க அப்பாவும் இப்படிதான் சிரிச்சாரு. கண்டுபிடிச்சிட்டேன். அங்க நின்னு இவ்வளவு நேரமா என்னடா பண்ணிட்டு இருக்க? அதை இப்ப நீ எரிய போறியா இல்லையா? ஷோ போட்டு கொடுத்துட்டானே. சரி பாப்பா. ட்ரெஸ் மாத்துறதுக்காக போறேன். நிஜமாவா? எங்கேயுமா மாத்துவாங்க? ஆனா நான் போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி நைட் ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரலையே. இல்ல, அவன் ஏன் மேல வந்து வெள்ள போற போல இருக்கு.